பண ஆசை உள்ள கேட்டதுக்கெல்லாம் பணம், இதுக்கெல்லாம் பணம், அதுக்கு பணம், ஏசி போடுறதுக்கு பணம், டைல்ஸ் ஓட்டுறதுக்கு பணம், இடம் வாங்குறதுக்கு பணம், கார் வாங்குறதுக்கு, ஊழியத்துக்கு கார் வாங்குறதுக்கு பணம். ஆனால் மக்களுக்கு எப்படி கர்த்தருக்கு பயப்படணுங்கிறத சொல்லித்தரக்கூடாது. 9 மணி சர்வீஸ்னா 9 மணிக்கு உள்ளே வந்து உக்காரணும், முட்டி போடு, இல்லையா நீ வராத, 2 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான அந்த ஆத்மாக்களை கொண்டு நீங்கள் பிரசங்கித்து பரலோகத்துக்கு போகிறது நல்லது. திரளான ஆத்மாக்களோடு வந்து உட்காந்து அவங்க போடுற அந்த ஆலயத்துக்குள்ளே போட்டு வர ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு, எவ்வளோ அருவருப்பாக இருக்கு. இதை பாஸ்ட்டு கேட்க மாட்டார். கேட்குற ஊழியர்களே இன்னும் கர்த்தர் சத்தியத்தில் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நான் செபித்துக் கொள்கிறேன். சிலர் கேட்கவே மாட்டாங்க, சபைக்கு இந்த மாதிரி நீ ஆடையை போட்டுன்னு உள்ளே வரக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது பாஸ்டர் பசங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த ட்ரெஸ் போட்டுன்னு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. அவங்களால கோடி ரூபாய் லாபம் வந்தாலும் தேவையில்லை, கோடி ரூபாய் தசம்பாகம் கொடுத்தாலும் தேவையில்லை. எனக்கு இயேசுதான் முக்கியம். ஊழியக்காரனுக்கு இயேசுதான் சோறு போடுகிறவர், ஊழியக்கார குடும்பத்தை காப்பாற்றுறவர் இயேசுதான், போஷித்து நடத்துகிறவர் இயேசுதான். எல்லாமே A to Z இயேசு கிறிஸ்து மட்டுமே, என் தேற்றரவாளராகிய திரியேக தேவன் மாத்திரமே. அப்ப செய்கிறதெல்லாம் இயேசு செய்கிறார். அப்புறம் ஏன் நான் விசுவாசியை பார்க்கணும்? நான் விசுவாசியை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லையே. இயேசுவை நாம பார்க்க வேண்டும். அப்போ 2வது கொர்நேலியுக்குள்ள இருந்தது என்னன்னா, பயம் இருந்துச்சு, தேவன் மீதுங்கிற பயம் இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு துணிகரமாய் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவனிடத்தில் திட நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுறோமா? நாமளும் நம்மளுடைய வீடும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? யார்ட்டையாவது அநியாயமா நம்ம கேட்டு வாங்குறோமா? பணத்தை அநியாயமா வாங்குறோமா? நிறைய கேள்விப்படுற விஷயமே அநியாயமா விசுவாசிகள் கிட்ட பணம் வாங்கி விசுவாசிக்கிட்ட பணம் வாங்கி சபையை கட்ட சொன்னார் ஆண்டவர். விசுவாசிக்கிட்ட பணம் வாங்கி நீங்க வந்து ஊழியத்துக்கு பணம் வாங்குங்கன்னு சொன்னாரா? இப்படிலாம் பேசுகிறேன் நான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னுடைய சபைக்கு வாருங்கள். அநியாயமா என் ஜனங்கள்கிட்ட இது கொடுங்க அது கொடுங்க செய்யறதே கிடையாது. உங்களுக்கு விருப்பமா இருந்தா கொடுத்து செய்யுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லையா விட்டுடுங்க. நான் உங்களை நம்பி இல்லை, நான் உங்களை நம்பி ஊழியத்துக்கு வரல, உங்களை நம்பி நான் பிரசங்கிக்கல, உங்களை நம்பி நான் இல்லை. என்னை அழைச்சவர் மகாராஜா இயேசு கிறிஸ்து. அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க தெரிஞ்சிருக்கும் பொழுது அவரை நம்பி வந்து அவரை சார்ந்து வாழ்ற எனக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கட்டாயமா தருவார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபைக்கு இல்லாம போச்சு. அன்னைக்கு இருந்த சபை இயேசு கிறிஸ்து பார்க்குறாங்க, புறா விற்கிறவங்களை பார்க்குறாங்க, காசு விற்கிறவர்களை பார்க்குறாங்க, ஏராளமான பார்க்குறாங்க, அடிச்சு விரட்டினாங்க. இன்னைக்கு சபையில ஆசீர்வாதம் தட்டுன்னு சொல்லிட்டு அநியாய அக்கிரமம் நடக்குது, பதவிக்கு அநியாய அக்கிரமம் நடக்குது, அடியும் உதையும் நடக்குது. பயம் இல்லாம போயிடுச்சு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போயிடுச்சு. தாவீது சொல்லுகிறார், என்னோட கூட சேர்ந்து திருப்பிங்க. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 119 120வது வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன், என்னோட கவனமா பாருங்க. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். அப்போ தாவீது சொல்லுகிறார், உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. இன்னைக்கு சபைகளுக்கு வர மனிதர்கள் விசுவாசிகளுக்கு பயம் இல்லை. 9 மணி சர்வீஸ் அப்படின்னா 9:30 9:45 10 10:15 உங்க இஷ்டத்துக்கு நீங்க வர்றீங்கல்ல. நியாய தீர்ப்புன்ற நாள் ஒன்று உண்டு என்பதை விசுவாசிகள் மறந்து போயிடாதீங்க. விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியர்களும் மறந்து போயிடாதீங்க. 9 மணி அப்படின்னா 8:50 ஊழியக்காரர், 8:30 8:45 ஊழியக்காரர் ஆஜராயிடும். அடுத்தது யார் வந்துடணும்னா விசுவாசிகள் வந்துடணும், தேவனை ஆராதனை செய்யணும். இவ்வளோ பேசுகிற நான் கூடங்க ஒரு நாள் தவறி, என்னுடைய சர்வீஸ் 6 மணி அப்படின்னா ஒரு நாள் தவறி 6:05 6:10 6:15 போனதே கிடையாது. என் ஆவியானவர், என் தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் என்னை விட்டதே கிடையாது. ஒரு நாள் என் ஆவியானவர் விட்டதே கிடையாது. 5:45 5:50 தான் அங்கே உள்ள ஆஜராகும்படி செய்வார். முன்கூட்டியே போய் நிற்க அமர்ந்து ஜெபிக்க உதவி செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டுங்க.
இன்னைக்கு அது நிறைய இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்குமே இல்லாம போயிடுச்சு. ஆனா இந்த கொர்நேலியுவுக்கு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயம் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்பட வேண்டியதான அந்த பயம் இல்லாமலே போயிடுச்சு நிறைய பேருக்கு. அப்போ இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? நானும் என் குடும்பமும் எப்படி வாழ்றோம்? ஐயோ, கர்த்தருக்கு பயப்படணுமே, என் பிள்ளைகள் பயப்படணுமே. பயப்படாம போனாங்க. விதத்துல நிறைய பேர் எடுத்து காமிக்க முடியும். பயப்படாம துணிகரமாக செஞ்சாங்க. ஆரோனுடைய பிள்ளைகள் துணிகரமாக அந்நிய அக்கினி எடுத்துட்டு வந்து எங்க கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னாக்க, ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு அடி செத்தானுங்க அங்கேயே. இன்னைக்கு ஊழியக்கார பிள்ளைகள் சபைக்குள்ள செய்கிற அந்த துணிகரம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமான துணிகரமான செயல்களை இன்னைக்கு புல்பீட்ல இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளம். காமெடி செய்யக்கூடிய இடமா அது? கிண்டல் பேசுகிற இடமா அது? புல்பீட் அப்படிப்பட்டதா? பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லாம போயிடுச்சு. கர்த்தர் யார் என்பதை மறந்து போய் செயல்படுகிறது இன்றைக்கு சபையில் உள்ள விசுவாசிகள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கணுங்க. பயப்படுகிற இடத்துல நம்ம போய் வாழணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும். இன்னைக்கு அநேக ஊழியர்களும் அநேக விசுவாசிகளும் யாருக்கு பயப்படுறாங்கன்னா, பணம் கொடுக்கிறவங்க, தசமபாகம் கொடுக்கிறவங்க, அவங்களுக்கு பயப்படுறாங்க. அவங்களுக்கு பயந்து வசனத்தை மாத்துறாங்க. கண்ணிய ஒரு நாள் வருவிக்கும் என்பதை நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள். மறந்து விடாதீர்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு நபர், துதிகளுக்கு பயப்படத்தக்கவர் ஒருவர் மாத்திரம் அப்படின்னா அது நம்மளுடைய மகாராஜா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்னைக்கு அவருக்கு நம்ம பயப்படுறோமான்னு கேட்டா பயப்படலையா? ஏன்? அந்நிய மக்களுக்கு, அதிகாரிகளுக்கு பயப்பட தெரிஞ்ச நமக்கு அரசாளுகிற இயேசுவுக்கு பயப்பட தெரியல. பயப்பட தெரியல. கஷ்டமா இருக்கு. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம யாருக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? மனிதர்களுக்கு. மனிதனுக்கு பயப்படாதீங்க. மன்னன் இயேசுவுக்கு பயப்படுங்க. அவர் இன்றைக்கும் மகாராஜாவை வீற்றிருக்கிறார். ராஜாதி ராஜாவுக்கெல்லாம் மகாராஜா இயேசு கிறிஸ்து மாத்திரம். அப்போ ரெண்டாவது, பயந்து வாழ்ந்ததான ஒரு மனிதன். இன்னைக்கு நாம பயப்படுறோமா? கர்த்தருக்கு, மனிதருக்கு அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. மூன்றாவது அவர் என்ன செய்தார் பாருங்க. அதே வசனத்தை பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து இருந்தான். வீட்டாரோடு ரொம்ப முக்கியம். வீடு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யாருக்கும் பயப்படுறதே இல்லை. வீட்டில் இருக்கிற ஒருத்தருமே பயப்படுறது இல்லை. அடுத்தது பாருங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. எப்பொழுதுமே ஜனங்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்? தர்மம் செய்து கொண்டே இருந்தார். இல்லாதவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார், உதவி செய்தார். அப்போ ஃபர்ஸ்ட் பக்தி உள்ளவர். ரெண்டாவது எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, பயந்து வாழ்ந்தார். மூன்றாவது அவர் என்ன செய்திருந்தார் அப்படின்னா, மிகுந்த ஜனங்களுக்கு பணங்களை கொடுத்து உதவி செய்தார். தர்மம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநேகருக்கு இன்றைக்கு காலத்தில் புரியணும் அப்படின்னா, தர்மம் அப்படின்னா என்ன? அநேகருக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? யாருக்குமே கொடுக்கறது இல்லை. நமக்கு தாங்க போட்டி பொறாமை அதிகமா இருக்கு. நமக்கு தாங்க எரிச்சல் இருக்கு. நமக்கு தாங்க எல்லாமே இருக்குது. ஆனா தேவ சமூகத்தில் இருக்கிறதான நமக்கு ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. என்ன ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது? தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் இருக்க மாட்டேங்குது. உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்க மாட்டேங்குது. நமக்கு இருக்கிறது நிறைய என்ன இருக்குது? போட்டி இருக்குது, பொறாமை இருக்கு. அக்கா தங்கச்சிக்கு, பெற்றோர் அக்காவுக்கு கொடுத்தாக்க தங்கச்சிக்கு கோச்சிக்குது, தங்கச்சிக்கு கொடுத்தா அக்காவுக்கு கோச்சிக்குது, ரெண்டு பேருக்கும் கொடுக்காம அண்ணனுக்கு கோவிச்சா ரெண்டு தங்கச்சியுமே கோச்சிக்குது. சரி, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா தம்பிக்கு செஞ்சாக்கா 3 பேரும் சேர்ந்துக்கு பொறாமை ஆகி போடுது. எப்படின்னு புரியலங்க எனக்கு. புரியல. உதவி செய்ய மனப்பக்குவமே இல்லை. ஆனா வேதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம நாங்க இப்படி செய்யறோம், நாங்க அப்படி செய்யறோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம சொல்றோம், பேசுறோம். எவ்வளவு பெரிய தவறு என்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னே தெரியல. வாழ போறது ஷார்ட் பீரியட், கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலத்துல நாம தர்மம் செய்யாமலே வாழ்றோம்.
உதவி செய்யாமலே வாழலாம். அது விட்டு போயிடுச்சு. முன்னோர்கள் செஞ்சாங்க, இப்போ செய்கிறோமான்னு கேட்டால் இப்போல்லாம் யாருக்கும் செய்யக்கூடாதுங்க, செஞ்சோம் தான தர்மம் செஞ்சால் நம்ம தாங்க பொல்லாதவங்களா மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் வசனத்தை எடுத்து நல்லா பேசுகிறோம். வசனத்தை எடுத்து தெருவில் நின்று இயேசு நல்லவர் இயேசு நல்லவர்னு பேசுகிறோம். அதே இயேசு நல்லவர்னு பேச தெரிஞ்ச நமக்கு நம்மளுடைய சகோதரன் தானே, நம்மளுடைய சகோதரி தானே, சரி நம்ம செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு செய்ய போனால் மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. போட்டி பொறாமை தான் அதிகம். அப்போது இந்த கொர்நேலியு என்ன செஞ்சார் அப்படின்னா, எப்பொழுதும் தர்மம் பண்ணிக்கொண்டே இருந்தார். எப்பொழுதும் ஜனங்களுக்கு தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு அதிகாரி ஜெபம், ஒரு அதிகாரி தர்மம் பண்ணார். இன்னைக்கு இருக்கிற அதிகாரிங்க லஞ்சம் வாங்குறாங்களே தானே தவிர செய்ய மாட்டாங்க. லஞ்சம் வாங்குறவங்க தர்மம் பண்ண மாட்டாங்க, தர்மம் பண்றவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க வாங்குறாங்க, இப்படி வாங்கி இப்படி செய்யறாங்க, அது நமக்கு தேவையில்லை, வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். அநியாயமா யாரிடத்துல அது வாங்கினது உண்டானாலும் அதை நான் நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன், சகைவை போல. எப்பொழுதும் தர்மம் பண்ணுங்கள் இயேசுவை போல. இன்னைக்கு நம்ம இயேசுவை போல செய்யறோமான்னு கேட்டா கிடையாது. எப்ப போனாலும் யாருக்காவது ₹1 அந்த இதுவே வரமாட்டேங்குது. கோடிக்கணக்கில் ஏமாத்துறவனை விட்டுடுவோம், அவனை எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஏழை ஏதாவது செஞ்சிட்டாக்க அவனை சாகிற வரைக்கும் விட மாட்டோம். இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய நீதி. அது எப்படின்னே தெரியல. எப்பொழுதும் அவன் தர்மம் பண்ணி கொண்டே இருந்தான். அப்ப யோசித்து பாருங்க, அவன் எப்பொழுதும் தர்மம் செய்து கொண்டே இருக்கிறதான ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். அடுத்தது அவன் என்ன செய்தான் அப்படின்னு பாருங்க. தர்மம் செய்ய வேண்டியதே நாம தான், ஆகாரத்தை கொடுக்க வேண்டியவர்களே நாம தான், நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதே நம்ம தான். ஆனா இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு வெளியே இருக்கிற மக்கள் தர்மம், அன்னதானம் என்கிறதான ஒரு தர்மத்தை அவர்கள் செய்கிறார்கள். அன்னம் பிளஸ் தானம், தானம் தர்மம் எப்படி இருக்குது பாருங்க. அன்ன தானம் தர்மம் எப்பொழுதுமே ஏழை எளியோர்களுக்கு கொர்நேலியு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அன்னத்தை அவர்கள் என்னமா செய்தார்களாம், தர்மமா பண்றார்கள். இந்த கொர்நேலியு எப்பொழுதுமே தானம் பிளஸ் தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். இன்னைக்கு நாம செய்யறோமாங்கிறதாங்க ஒரு கேள்விக்குரிய அதுதான். தானத்திலேயே ஒரு தானம் என்னவா, அன்னம் கொடுக்கிறதான ஒரு தானம். அந்த தானமே இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை அப்படின்னா, நிதானமே இல்லை. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம கிறிஸ்தவ சமுதாயங்களை ஒரு சிலர் செய்யறவங்களை பத்தி சொல்ல பதுக்குறாங்க. அந்த பதுக்குறத இடத்துக்கு கூட்டம் போகுது பாரு, அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு கொர்நேலியு எப்பொழுதுமே தர்மங்களை செய்து கொண்டே இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் அன்னத்தை தானமா பண்றாங்க, கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம சபையில பிச்சை கேட்கிறவர்கள் வெளியே தான் உட்காந்துருக்கிறாங்க. நல்ல கோட்டு சூட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறவங்க பாருங்க, வாங்க உள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்றமா இல்லை. அந்த பழக்கமே இல்லை. அவன் பிச்சைக்காரன், அவ்வளவுதான். நம்ம யாரு, நம்மகிட்ட கோடிக்கணக்கில் இருக்கு. ஒருவேளை இயேசு அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தா நீங்க அந்த மாதிரி பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு போவீங்களா? சொல்ல முடியுமா? முடியாது தானே. அப்போ அவங்கள கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்க மாட்டீங்களா? உங்க சபைகளில வெளியே உட்காந்து பிச்சை கேட்கறாங்களா, அவங்கள கூப்பிட்டு வந்து உள்ள உட்கார வைக்க மாட்டீங்களா? வெளியே இருக்கிறவங்க பாருங்க, அவ்வளோ அவங்களுக்கு அந்த அன்னத்தை கூட தானமா கொடுக்கறது கூட அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நாம ஏனோ தானோன்னு சாப்பாடு போடுறோம், ஏனோ தானோன்னு பந்தி மாறுறோம், ஏனோ தானோன்னு எல்லாம் செய்யறோம். மனசுக்கு வேதனையா இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம பண்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும். அடுத்தது அவர் என்ன பண்றாரு பாருங்க, தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தான். 4 விஷயங்களுங்க. ஒன்று, எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு மனுஷன் முதல்ல தேவ பக்தி உள்ளவனாக அவன் இருந்தான். 2வது பயப்படுகிறவனாக அவன் இருந்தான். 3வது தர்மம் செய்து கொண்டே இருந்தான். 4வது எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். சில நேரங்களில் ஜெபம் எப்படின்னா, நான் பார்க்குற எல்லாருக்கும் முன்னாடி அழுது ஜெபிக்கிறேன் அப்படின்ற பேர்ல அழுது ஜெபம் பண்ணிட்டு நிறைய பேர் மனம் உருகிடுறாங்க. இந்த கொர்நேலியு அப்படி செய்தானாங்கிறது எனக்கு தெரியல.
ஜெபங்கிறது எல்லாருக்கும் முன்னாடி நான் அழுது ஜெபிக்கிறது அல்ல. என் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற என் பிதாவை நோக்கி நான் ஜெபித்து அழுது புலம்பணும். 4 பேருக்கு முன்னாடி இல்லை. பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை போல இல்லை. அவர்கள் எல்லாரும் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லியிருக்கிறது. நான் அது போல ஜெபிக்கிறவனாக அல்ல, எப்பொழுதுமே ஜெபிக்கிறவனாக தேவனை நோக்கி எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். யாரு? ஒரு அதிகாரி. யாரு? இந்த கொர்நேலி. எப்பொழுதுமே ஜெபி. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தை சீசர்களை பார்த்து சொன்னாங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா இந்த அதிகாரி எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த கொர்நேலியுடைய சாப்டர் வரும்பொழுது எவ்வளவு அழகா அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப அழகா நேர்த்தியாய் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் இருந்திருக்க, ஏன்னா வீட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனைவி இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், பெற்றோர்கள் இருந்திருக்கலாம், எல்லாரும் இருந்திருக்கலாம். இவர்கள் எல்லாரோடு சேர்ந்து பயந்து வாழ்ந்தான். நாம சபைக்கு போற நாம, வேதத்தை எடுத்துட்டு போற நாம, தேவனை ஆராதிக்க போற நாம, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய கணவர், நம்முடைய மனைவி இருக்கிறோமா? நீங்க தான் சிந்திச்சு பார்க்க. எப்பொழுதுமே ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜெபம் இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கஷ்டமா இருக்கு. பேசுவது ஜெபம். அப்போ தேவனை நோக்கி பேச வேண்டும் என்கிற எண்ணம், சிந்தை யாருக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னா சபைக்கு வருகிறதான நமக்கு இருக்க மாட்டேங்குது. ஆராதனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வரவே மாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருமே செய்திக்கு தான் வருவாங்க. செய்தி என்ன கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், கேட்டுடலாம். ஆராதனைக்கு யாரும் வரமாட்டாங்க, ஜெபிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அது ரொம்ப மிகவும் கடினமானது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கு. அப்போ எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சோர்ந்து போகவே கூடாது, எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது மட்டும் இல்லைங்க, இவன் செய்தது இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒன்று செய்தான். அது ரொம்ப பிரதானமானது. அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பாருங்க, வேதத்தை எப்படி படிக்கணும் என்பதை பாருங்க. அதே 10ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்கள். கொர்நேலியு தன்னுடனே பேசின தூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, தன்னோடு இருந்த போர் சேவகர், போர் சேவகரில் 2 பேரு, இன்னொருத்தர் அழகா சொல்லப்பட்டிருக்கு, தன்னோடு இருக்கிற தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த 2ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவ பக்தி, பக்தி, பயம், தர்மம், ஜெபம் என்னாலும் செஞ்சான். இது மட்டும் செய்யல. அடுத்தது ஒண்ணு 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தன்னோடு இருந்ததான ஒருவன் எப்படிப்பட்டவனாக மாற்றி இருக்கிறான்னா தேவ பக்தி உள்ளவனாக அவன் மாற்றினான். ரொம்ப அழகா இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா பாடிட்டாங்கன்னா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா பிரசங்கம் பண்ணிட்டா பிடிக்க மாட்டேங்குது. நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சம் நல்ல ஊழியத்துல செயல்பட்டா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா இந்த கொர்நேலியு தன்னோடு இருந்த அந்த மனுஷன் தேவ பக்தி உள்ளவனாக மாற்றிட்டு. இன்னைக்கு அநேகருக்கு பைபிள் தூக்குறது, பேக தூக்குறது, சூட்கேஸ் தூக்குறது, எல்லாம் செய்யறது, இப்படி எல்லாம் செய்வாங்க. ஆனா பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. பிரசங்கம் பண்ணக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது. நீ எப்பவும் அடிமை மாதிரி தான் இருக்கணும், நீ எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கணும். அது என்ன பழக்கம்னே தெரியல. என்னுடைய பைபிள் பேக்கை நான் தான் தூக்கணும், என்னுடைய திங்ஸை நான் தான் தூக்கணும், வேற யாரும் தூக்கக்கூடாது. சிலர்களுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிருச்சான்னு தெரியல, சிலருக்குலாம் என்ன வந்துருச்சுன்னே தெரியல. நான் தூக்குறேன்னு சொன்னா சோ சாரி, நான் தூக்கணும். அப்படி யாருமே இன்னைக்கு செய்யறவங்க இல்லை. போயிட்டாங்க, அவங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்க. என்னுடையதை நான் தான் சுமக்கணும், நீ சும்மா செய்யறதில்ல, போயிட்டாங்க. போயிட்டு வாப்பா,
இன்றைக்கும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்கிறவங்கள சொல்லலை, தூக்க விடுற சொல்லுகிறவர்களை சொல்லுகிறேன். தன்னோடு இருக்கிறவன் நல்ல பாட்டு பாடிட்டான், நல்ல ஒரு ஆராதனை பண்ணிட்டான் அப்படின்னா நிறைய பேருக்கு பொறாமை வந்துடுது, நிறைய பேருக்கு போட்டி வருது, நிறைய பேருக்கு எரிச்சல் வருது, நிறைய பேருக்கு கோபம் வருது. ஆனால் அந்த குறுநிலைவு அப்படி இல்லையே, அப்படி செய்யலையே. தன்னோடு இருக்கிறதான அந்த போர் சேவகரில் ஒருவன் பயபக்திக்குரியவனாக இருந்தது மாத்திரம் இல்ல, தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். என்னோடு பேசி பழகிறவங்க எனக்கு என்ன சொல்லி கொடுக்குற அந்த ரகசியங்களை நான் எல்லாருக்கும் சொல்லிடுவேன். எனக்குள்ள எதையுமே வச்சிக்க மாட்டேன். இயேசு சொன்னது போல சகல ஜனங்களை சீஷராக தான் மாற்றினுமே ஒழிய அவர்கள் என்னுடைய ஈவனா நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். என் கூட உட்காருங்க, என் கூட பேசு, நிற்காத, என் கூட எல்லாம் நிற்காத, உனக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். வா, நில்லு, நான் எப்படி பேசுகிறேன், என்னை விட டபுள் மடங்கு நீ பேசு. உனக்கு தேவ ஆவியானவர் எப்படி பேச வேண்டும் என்கிற அந்த வரங்களை கொடுத்திருக்கிறாரோ அவ்விதமாய் நீ பேசு. எனக்கு என்ன அபிஷேகித்து எனக்கு வரம் கொடுத்திருக்கிறாரோ நான் அவ்விதமாக நான் பேசுகிறேன். இன்னைக்கு அப்படி பேசுறவங்க இல்லை, அப்படி எண்ணம் இல்லை, அநேகருக்கு இல்லாம போயிடுச்சு. எல்லாத்துக்குமே இன்னைக்கு என்ன அப்படின்னா உயர்ந்து வரக்கூடாதுங்கிறதான எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதனால நாம என்ன செய்கிறோம் என்று சொன்னா, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிற அந்த விதங்கள் நிறைய. எனவே இன்றைக்கு நம்ம பார்க்கிறதான ஒரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது நம்மோடு இருக்கிறதான மனிதர்கள் பயபக்திக்குரியவர்களாக மாற்றி இருக்கிறோமா என்கிறதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். அடுத்தது கடைசியா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவனுடைய வாழ்க்கையில, ஏன்னா நமக்கு முடிவு வந்து விட்டது, கடைசியா பார்க்க போகிற ஒரு விஷயம், அவனுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் செய்திருந்தாலும் பரலோகம் அவனுக்கு இல்லாததொன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பரலோகம் விரும்பினது. பரலோகம் விரும்பினபடினால தான் கடைசியா அவனுடைய வாழ்க்கையில இது இல்லையே, இது இருந்தா அவன் நல்லா இருப்பானே, அழகா இருப்பானே, பியூட்டியா இருப்பானே, அருமையாய் அற்புதமாய் இருப்பானே என்று சொல்லக்கூடும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வேளையில அவனுடைய வாழ்க்கையில இல்லாதது ஒன்று என்ன தெரியுங்களா? அதே அதிகாரத்துல கடைசியா பாருங்க, நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து கவனமாக கவனியுங்கள், என்னோட கூட சேர்ந்து கவனமாக பாருங்கள். அதே 10ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 44வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷையிலே பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு இல்லை அப்படின்னா, இல்லாத ஒரு மனிதனாக வாழ்கிறான். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்பதை பரலோகம் விரும்பினபடினாலதான் பேதுருவை அனுப்பி அங்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த கொருநிலைவு மேல இறங்கினார். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமானவங்க, நம்மளுடைய உயிரை விட மேன்மையானவங்க. நமக்கு எதெல்லாம் இந்த உலகத்துல பெருசாக மேன்மையாக நினைக்கிறோமோ அவைகள் எல்லாம் விட பரிசுத்த ஆவியானவர் மேன்மையானவங்க. அவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாது. அவங்க நமக்கு கொடுக்கிற ஞானங்கள், நமக்கு கொடுக்கிறதான வேத அறிவு, நமக்கு கொடுக்கிறதான வேத வசனங்கள், நினைப்பூட்டுதல், இப்படி வரங்கள் எதையுமே அவங்க இல்லாம ஒன்றும் நம்மளால செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு தேவை என்பதை பரலோகம் அறிந்தது. இன்னைக்கு நமக்கு தேவை என்பது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும், எனக்கு அவர் வேணும், எனக்கு கொடுங்க. மற்றவங்க மனிதர்கள் சொல்லுகிற மாதிரி அவர் ஒரு பவர், அது ஒரு பவர், அது இது அப்படின்னு விளக்கம் கொடுக்கறதுங்கல்ல. அவர் மிக பிரம்மாண்டமானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. நான் யாரையும் சொல்ல விரும்பல, என்னதான் நான் சொல்லுகிறேன்,
எனக்கு என் தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. நீங்க சொல்ற மாதிரி, நினைக்கிற மாதிரி நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு நாம் எல்லாரும் போவோம். அங்க போகும்போது தெரியும் பரிசுத்த ஆவியானவர் பவரா அல்லது சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுது அந்த மாதிரி நீ சொல்றிய எல்லா வியாக்கியானத்துக்கும் பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும். இல்ல, அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். மகாராஜா இயேசுவை போல என் பரிசுத்த ஆவியானவர், அவரை போல என் பிதாவாகிய தேவன். இந்த திரியேக தேவனை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. சோ இவரை இந்த கொர்நேலியு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பரலோகம் விரும்பினது. பரலோகத்துல வாசம் பண்ணுகிற பிதாவாகிய தேவன் விரும்பினார். எப்பொழுது மேல் வீட்டு அறையில தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக பொழிந்தரப்பட்டாரோ, இரண்டாவது வாட்டி பொழிரப்பட்டது, ஊற்றப்பட்டது இந்த கொர்நேலியு வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி கிரியை நடப்பிக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எதை தேடுகிறோம்? இன்னைக்கு அநேகமா நம்ம பரிசுத்த ஆவியானவரை விரும்புறதே இல்லை, அவரை நம்ம தேடுறதே இல்லை. என் வாழ்க்கையில நண்பர்கள் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. யாருமே நான் வச்சுக்கல. எல்லாம் முதுகுல குத்துறவங்களா தான் இருக்கிறாங்க. யாருமே நான் என் நண்பர்கள்னு வச்சுக்கிறது இல்லை. எனக்கு நண்பர் அப்படின்னா என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் தான், என்னுடைய இயேசு கிறிஸ்து தான். அவரை தவிர வேற யாரையுமே நண்பர்னு, சிநேகிதர், அண்ணன் யாரையுமே சொல்றது கிடையாது. எனக்கு அது விருப்பமும் இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனாகிய கர்த்தர் நமக்கு தேற்றரவாளராகிய சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நல்ல வேளையில கொர்நேலியுவுக்கு இல்லாதது ஒன்று என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். ஆஹா, நம்ம மீது இவ்வளவு பக்தி உள்ளவனாக இருக்கிறானே, ஆஹா நமக்கு இவ்வளவு பயப்படுகிறானே, நம்மளுடைய ஜனங்களுக்கு இவ்வளவு தர்மங்களை செய்கிறானே, எப்பொழுதும் ஜெபிக்கிறானே, தன்னோடு இருந்த மனிதரை பயபக்திக்குரியவனாக மாற்றி இருக்கிறானே. அப்போ இவனுடைய வாழ்க்கையில, இவன் ஒரு புறஜாதியா இருக்கிறான், அப்போ இவனுடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்று உண்டு. அது என் மகாராஜா பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளர். இவனுக்கு இல்லை, இவனுக்கு கட்டாயமாக வேண்டும் என்பதை பரலோகம் விரும்பினபடினால இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவனும் அவன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறது என்பதை இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதையே நம்ம வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த தேற்றரவாளராகிய சத்திய ஆவியானவரை நீங்க அதிகமா விரும்புங்க, அவர் அதிகமா தேடுங்க. ரொம்ப மென்மையானவர், அவர் ரொம்ப அழகானவர், அவர் ரொம்ப அற்புதமானவர். அவரை மாதிரி பிரசன்னத்தை கொடுக்கறதுக்கும், அவரை மாதிரி அந்த மகிமையை காண வைக்கிறதுக்கும், அவரை மாதிரி நடத்துறதுக்கும் யாருமே இல்லைங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு விரும்புங்க, அவர் அவ்வளவு விரும்புங்க. அளவு கடந்து அவரை நேசிங்க. இந்த உலகத்துல மனிதர்களை விட, மனிதர்களை நம்ம பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதர்களை நிக்க வைக்க கூடாது. அதுக்கும் மேலானவர் நம்ம பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேற்றவர், நம்மளை உருவாக்கக்கூடியவர். அவர் பல மடங்கு மேன்மையானவர். அவரை விரும்புங்க. கொர்நேலியு இதெல்லாம் செய்து விரும்பினார். பரிசுத்த ஆவியானவர் விரும்பினார். நீங்க அதிகமாக அவர் விரும்புங்க. அவர் நம்மளை உருவாக்குறவர், சிட்சிக்கிறவர், நம்மளை நடத்துகிற தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துவார். அவரை விரும்புங்க. அவர் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. அவர் இல்லைன்னு சொல்லாதீங்க. இயேசுதான் முக்கியம்னு சொல்றீங்க நீங்க, அதே பரிசுத்த ஆவியானவர் முக்கியம்னு சொல்லுங்க. அதே பிதாவாகிய தேவன் முக்கியம்னு சொல்லுங்க. அவர் திரித்துவ தேவனாக இருக்கிறார்னு சொல்லுங்க. நம்ம உங்களோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தின மகாராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொர்நேலியுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்தோம், பார்த்தோம். ஆண்டவரே, பரலோகம் அவனை குறித்து பல காரியங்களை நினைத்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில இல்லாததொன்று உண்டு. அது பரிசுத்த ஆவியானவர்.
அவனுடைய வாழ்க்கையில இல்லையேங்கிறதை பார்த்து, அவனுடைய வாழ்க்கை இவ்வளவு செய்திருந்தாலும் வெறுமையாய் காணப்படுகிறானே என்பதை பார்த்தது. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெறுமையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்கிற அந்த வெறுமை இருக்கிறது. அன்றைக்கு வெறுமையாய் இருந்ததான உலகத்துல அசைவாடினது போல இன்னைக்கு வெறுமையாய் இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட நீங்க அசைவாடுங்க. நீங்க இல்லாம எதுவும் செய்ய முடியாது ஆண்டவர். எங்கள் தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. எங்கள் தேற்றரவாளராகிய சத்திய ஆவியானவர் நீங்க இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரோடும் நீங்க இருந்து தங்கி தாபரித்து வெறுமையான பாத்திரத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் பரிசுத்தமும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் சத்தம் ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள், கவனியுங்கள். வார்த்தைகள் உங்களோடு கூட இடைப்பட்டு செயல்படுவார். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.